வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சாம்பார் நம்ம எல்லாருமே வீட்டில் செய்கிறது உண்டு. இப்போ சாம்பாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் அரைச்ச சாம்பார் இருக்குது, இல்லைனா பொடி திரிச்சு போட்ட சாம்பார் இருக்குது, இல்லைனா பொடியே இல்லாமல் வெறுமனே சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப யூஸ்வலாக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சாம்பார் தான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஆனால் இதுக்கு நான் ஒரு சாம்பார் பொடி திரித்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல துவரம்பருப்பை வேக வைக்கணும். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கழுவி வச்ச துவரம்பருப்பை அதில் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு பருப்பை வேக வச்சு வைக்கணும். பருப்பு நல்லா வெந்திருக்கு, எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது சாம்பார் பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுக்கணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 10 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1/4 கப் கொப்பரை தேங்காய் போடணும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மசாலா வறுத்த பிறகு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் பவுடர் தயாராக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்ச உடனே இதில் 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அடுத்து இதில் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போடணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 7 சின்ன கத்திரிக்காய் பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய முருங்கைக்காய் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் 1 கப் கரைச்ச புளி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழித்து வேக வச்ச பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பருப்பு போட்ட பிறகு இன்னொரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
அடுத்து இதில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாம்பார் தயாராக இருக்குது. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான மணமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இதோட நம்ம ஒரு சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாம்பார் பொடி நீங்கள் வீட்லேயே திரிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போயும் சடனாக சாம்பார் செய்யணுன்னா அந்த பொடியை போட்டு உடனே டக்குன்னு சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பார் நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.